அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நமக்கு ஒரு தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறார். அந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்களும் தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். அந்த நபிமார்கள் இந்த உம்மத்திற்கு தேவையான எதையுமே சொல்லாமல் விட்டதில்லை. அனைத்து விஷயங்களையும் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவற்றை செய்து காட்டியும் காட்டியிருக்கிறார்கள். வெறும் வணக்க வழிபாடு, ஜக்காத்து, சதக்கா, திக்ரு ஆகியவற்றை மட்டும், ஆன்மீக ரீதியான விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் வியாபாரம், விவசாயம், வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் சொல்லி எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும், மொத்தத்தில் ஒரு மனிதன் சந்திக்கின்ற அனைத்து விஷயங்களையுமே சொல்லி தந்திருக்கிறார்கள் நபிமார்கள். வெறுமன ஆன்மீகமாக தொழுகையை மட்டும், நோன்பை மட்டும், ஜகாத்தை மட்டும், குரானை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை சகோதரர்களே. இதுல ஒரு முக்கியமான ஒன்றாக மனிதனுடைய வாழ்வாதார பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்வாதாரத்தை தேடுகின்ற அந்த ஒரு நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் நபிமார்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். குறிப்பாக நமது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற, இப்படித்தான் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வியாபாரம் செய்வதை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். வியாபாரம் செய்வதை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஆரம்ப நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை தடை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவனுக்குள்ள பேசிக்கிறான், அரபிகள் பேசிக்கிறான். வட்டி ஒரு பாட்டுக்கு ஹராம்னு சொல்லிட்டாரு, வட்டியை கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எப்படி வாழ முடியும்? வட்டி இல்லாம எப்படி வாழ முடியும்? இப்ப நம்ம இவ்வளவு காலமா ரொட்டீனா நம்முடைய சூழ்நிலை எல்லாமே வட்டியில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி வாழ முடியும் வட்டி இல்லாம அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணா, மக்களை திசை திருப்பினா. அப்பந்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்குனா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்த எடுப்புலேயே வட்டியை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தான் சொன்ன மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்திருக்கார். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழைப்பழத்துல ஊசியை நுழைப்பது போல ரொம்ப இங்கிதமான முறையில உலகத்தில் நீ ஹலாலாக சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஹராமாக சம்பாதிப்பதற்கு வழிகள் ரொம்ப கம்மி. திருட்டுன்றது ரொம்ப கம்மி, வட்டின்றது ரொம்ப கம்மி. எல்லாருமா வட்டி வாங்கிட்டு இருக்கிறோம். வியாபாரத்தை ஹலாலான முறையில செய்வதற்குண்டான வழிவாசல்கள் நிறைய இருக்கின்றன. ஆனா இது போன்று ஹராமான வட்டியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதிக்கவில்லை. அது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குன உடனே அவன் மூஞ்சில ஃபுல்லா கரிய பூசன மாதிரி ஆயிப்போச்சு. சஹாபாக்கள் வியாபாரத்தினுடைய ஒரு உத்வேகத்தோடு செயல்பட ஆரம்பித்தார்கள். இன்னும் சொல்ல போனா ஜும்மாவுடைய நாளில் சிறப்பாக பல பள்ளிகளில் ஓதப்படக்கூடிய சூரத்துல் ஜும்மா என்ற இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டா உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில், உத்தியோகம் அனைத்தையும் அப்படியே போட்டு விடுங்கள். அப்படியே போட்டுவிட்டு அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் விரைந்து ஓடுங்கள், பள்ளிகளின் பக்கம் விரைந்து ஓடுங்கள். ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார், இறைவனின் ஞாபகத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நாள்ல நீங்க ஒரு வியாபாரத்தை பண்ணீங்கன்னு சொன்னா, ஒரு தொழிலை நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா அதுல லாபம் கிடைச்சிருக்கலாம். அந்த நேரத்துல அந்த லாபத்தினுடைய தன்மை என்னன்னு சொன்னா, ஏற்கனவே வாழ்க்கையின் பரக்கத்துன்னு சொல்லி வச்சிருப்போமே, செல்வம்னு சொல்லி வச்சிருப்போமே, அந்த செல்வத்தை இது என்ன செய்யும்? இல்லாமல் ஆக்கிவிடும். ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவை புறக்கணித்து விட்டு ஒருவன் துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது ரப்புல் ஆலமீன் இதை தெளிவாகவே சொல்கிறார். தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குன்தும் தஅலமூன், இதுதான் உனக்கு சிறந்தது என்று சொன்ன இறைவன், இதா குலியத்திஸ் ஸலாத்து, தொழுகை உனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா பந்தஷிரு ஃபில் அர்த், ஜும்மா தொழுத உடனே நிக்கணும்ன்ற அவசியமே இல்லை.
ஜும்மா தொழுது முடித்த உடனே வியாபாரத்திற்காக அப்படியே பூமியில் பரவி செல்லுங்கள். ஜும்மாவுடைய தொழுகை முடித்த உடனே வியாபாரத்திற்காக உங்களுடைய பொருளை தேடிக் கொள்வதற்காக பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். பன்தஷிரு, நீங்கள் பரவி செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சகோதரர்களே, இன்னும் சில சூஃபியாக்கள் சில ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, ஜும்மா தொழுத உடனே சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வியாபாரத்தை அந்த ரப்புல் ஆலமீன் சொன்னதற்காக ஜும்மாவுக்கு பிறகு ஒருத்தன் வியாபாரம் பண்ணான்னா அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துறான். அதிகாலை வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துறான். அதிகாலையில நம்ம மோஸ்ட்லி என்ன செய்யறது இல்லை, துறக்கிறது இல்லை. ஒரு காலம் இருந்துச்சு, ஃபஜ்ரை முடிப்பாங்க. கடை வைத்திருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா யாசீனை ஓதி ஒரு பத்தியை கொளுத்தி வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா கடையை திறந்து வியாபாரம் ஃபஜ்ர்லயே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பமே நல்ல தூங்கி எழுச்சிட்டு ஒரு 9 மணிக்கு போகுது. எங்க பரக்கத்து இருக்கும், எங்க ரஹமத் பரக்கத்து இருக்கும்? ஃபஜ்ரை முடித்து விட்டு ஒரு யாசீனை ஓதி ஆரம்பத்திலேயே தன்னுடைய தொழிலகத்தில் படைத்தவனுடைய வார்த்தைகளை சொல்வதை விட ஒரு சிறந்த பரக்கத்து என்ன இருக்க முடியும்? அதுல பின்தங்கிய நிலையில இருக்கிறதுனால செல்வத்திலும் பின்தங்கிய நிலை, பரக்கத்திலும் பின்தங்கிய நிலை. ஃபஜ்ரை முடிக்காம ஒருத்தர் வியாபாரத்தை போய் உட்கார்ந்துட்டு செய்யும் போது அல்லாஹ்வுடைய உள்ளம் கொதிக்குமா இல்லையா? அதுல என்ன பரக்கத்து இருக்கும் சகோதரர்களே? ஆடு மாடுக்கு வைக்கோல் புல்ல போட்ட மாதிரி அல்லாஹ் தஆலா வயித்தை நிரப்புவான், அவ்வளவுதான். ஆத்மார்த்தமாக அவனுக்கு தரக்கூடிய அந்த ரிசுக்கின் அபிவிருத்தி இருக்குது பாருங்க, அந்த அபிவிருத்தி நிச்சயம் கிடைக்காது. ஃபஜ்ர் தொழுகாமல் ஒருவன் வியாபாரம் செய்வதாகிறது ஆடு மாடுகளுக்கு வைக்கோல் புல்ல கொடுத்து அல்லாஹ் வைத்தை நிரப்புவதை போல அவனை நிரப்புவானே ஒழிய ஆத்மார்த்தமாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய வியாபார விருத்தி பரக்கத்திற்காத சகோதரர்களே. அதைத்தான் உலமாக்கள் நமக்கு சொல்லி தருகின்றனர். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த ஒரு சூழலில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவ்வளவு விஷயத்தை நான் சொல்றேன்னா, மே 1 உழைப்பாளர்கள் தினம் என்று சொல்லப்படுகிறது, வியாபாரிகள் தினம் என்று சொல்லப்படுகிறது, பொருளாதாரத்தை தேடி செல்பவர்களுடைய தினம் என்று சொல்லப்படுகிறது. இவை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான் மே 1. ஆனா நித்தம் நித்தம் முஹம்மது ரசூலுல்லாஹ் உழைப்பாளிகளை கொண்டாடி மகிழ்ந்தாங்க. ஒரு சபையோர்கள் முன்னிலையில் ஒரு சஹாபி ஓரமா ஒதுங்கி ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரரை எந்தினாங்க. அவர் எழுந்தார், என்ன தொழில் பண்றேன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், செருப்பு செப்பனிடக்கூடிய தொழில் செய்கிறேன், அதாவது செருப்பு தைக்கக்கூடிய தொழில் பண்றேன் அப்படின்றார். இங்க வான்னாங்க, பக்கத்துல வந்தார். எந்த முத்தத்திற்காக இந்த உலகம் ஏங்கி தவிக்கிறதோ, எந்த தொடுதலுக்காக இந்த உலகம் ஏங்கி தவிக்கிறதோ, அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைகள், அவன் செருப்பு தைத்து தைத்து, அந்த காலத்து செருப்பு எல்லாம் சாதாரணமா இருக்காது. இப்போ நீங்க தைக்கிறீங்களே இந்த மாதிரி செருப்பு அந்த காலத்துல இல்ல, ரொம்ப முரடுகிறடா ஒரு மாதிரியா இருக்கும், அது தைக்கிறதே பெரிய பாடு. அந்த செருப்பு தைக்கக்கூடியவரின் கைகளை பிடித்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தில் அந்த கைகை வைத்து முத்தமிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹு அக்பர். உழைப்பாளிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலாலான வியாபாரிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த ஒரு பெரும் அங்கீகாரம், ஒரு பெரும் கௌரவம் சகோதரர்களே. அந்த சஹாபிக்கு முத்தமிட்டனர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துடித்து போயிட்டார். ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர் அவர், கடைநிலை வியாபாரி அவர். அவருடைய கைகளை சத்தியத்தின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகம் புதைத்து முத்தமிடுகிறார்கள் என்று சொன்னால் உழைப்பின் மகத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணரப்போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஒரு சஹாபி வருவார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. நான் உங்களுக்கு சொல்லி இருக்க கூடும், இருந்தாலும் ஞாபகம் முட்டுகிறேன். அந்த சஹாபி யாசகம் கேட்டு வருவார். அவரை பார்ப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடலெல்லாம் நல்ல திடகார்த்தமா தான் இருக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்ட்ட ஏதாவது இருக்காப்பான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப என்னதை கேட்கறீங்கன்னு தெரியலையேன்டுவார். உன்ட்ட பொருள்னு சொல்லி ஏதாவது வச்சிருக்கிறியான்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு என்ன யா ரசூலல்லாஹ், ஒரு போர்வை இருக்குது, ஒரு பாத்திரம் இருக்குது, சரி அதை கொண்டா அப்படின்னுவாங்க. அதை கொண்டு வருவார். சஹாபாக்களுக்கு முன்னிலையில முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த போர்வையும் பாத்திரத்தையும் யாராவது காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு சஹாபி கை தூக்குவார், ஒரு திர்ஹத்துக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த காலத்துல எந்த அளவுக்கு பற்றாக்குறையா வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு மிஸ்கீனிடத்துல வியாபாரம் செய்து அவர்கிட்ட இருக்கிற போர்வையை வாங்கக்கூடிய அளவுக்குன்னு சொன்னா அந்த காலத்து மக்கள் அவ்வளவு கடைநிலையில் இருந்திருக்கிறாங்க சகோதரர்களே.
சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு திர்கம் அப்படின்னுவார். ஒரு திர்கமா? 2 திர்கத்துக்கு யாராவது வாங்க தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்ப இன்னொரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் 2 திர்கத்திற்கு வாங்கி கொள்கிறேன். நம்ம ஊர்ல செய்வாங்க இல்லையா, 1 தரம் 2 தரம் 3 தரம். அப்ப விலையை கூட்டி கூட்டி கேட்கறது இது ஜாயிஸ். இப்படி சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி, அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த விலைக்கு கட்டுப்பட்டு 2 திர்கத்துக்கு வாங்கிடுவாரு. சகோதரர்களே, 1 திர்கத்தை அவர் கையில கொடுப்பாங்க. உன் வீட்டாட்கள் பசியும் பட்டினியுமா இருக்குது, உன் புள்ள பொண்டாட்டி பிள்ளையெல்லாம், அவங்களுக்கு நீ வயிறார உணவு கொடு இந்த 1 திர்கத்துல. இன்னொரு திர்கத்தில் ஒரு கோடரி ஒன்றை நீ வாங்கி வா அப்படின்னுவாங்க. கோடாரியை நீ வாங்கி வா அப்படின்னுவாங்க. அதே போல ஒரு கோடாரி ஒன்றை வாங்கி தருவார். முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான கைகளினால் ஒரு மர கைப்பிடியை அதுல ஃபிட் பண்ணி ஒரு 15 நாளைக்கு என்ன நீ பார்க்க கூடாது. ஒரு பிச்சைக்காரர், ஒரு மிஸ்கீன், ஒரு யாசகம் செய்து பிழைப்பு நடத்தக்கூடியவர், நீ 15 நாளைக்கு என்ன பார்க்க கூடாது. மரங்களை வெட்டி வியாபாரம் செய்து ஒரு 15 நாள் கழித்து வா. 15 நாள் கழித்து 10 திர்கத்தோடு வருவார். 15 நாள் கழித்து 10 திர்கத்தோடு வருவார். வந்தவர் சொல்வார், யா ரசூலல்லாஹ், மன நிறைவாக இருக்கிறேன், என் குடும்பமும் நானும் வயிறு நிரம்ப உண்ணுகிறோம், நான் நினைத்ததை ஒரு சில விஷயங்களை சாதிக்க முடிகிறது. அவர் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை நான் கேவலப்படுத்தணும், உனக்கு நான் தராம இருக்கணும் அப்படின்றதுக்காக அல்லப்பா, உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த யாசகத்தன்மையை போக்கி உன்னையும் கௌரவமானவனாக நான் உருவாக்கணும். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த விதமான தேவையும் இல்லாமல், காரணம் இல்லாமல் யாசகம் கேட்பவன் நாளை மறுமை நாளிலே முகத்தில் பெரும்பாலான சதைகள் இல்லாத நிலையில் வருவான் என்று சொன்னார்கள். அதாவது முகமே இல்லாம வருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். முகமே இல்லாதவனாக வருவான். ஏன்னா ஒருத்தனுடைய முகமே அவனுடைய கௌரவம் தான். ஒருத்த முகம் இருக்குது பாருங்க, அவனுடைய முகம் அவனுடைய எல்லா தன்மையும் வெளிப்படுத்திடும். ஒருத்த சுத்தமா சுயம்பா வாழ்றதுக்கும் முகம்தான் காரணம். அடுத்தவனை பார்க்கும்போது யாசக புத்தியோடு பிச்சை எடுக்கக்கூடிய நோக்கத்துல அவன் பக்கத்துல போறதும் முகத்தான் காரணம். சகோதரர்களே, ஒரு கௌரவத்திலே இந்த முகத்தை தான் கொடுக்கும், இந்த முகம் தான் கொடுக்குது. அந்த முகமே அற்றவனாக நாளை ஆகிரத்தில் எழுப்பப்படுவான்ற அந்த அதிர்ச்சி மிக்க எச்சரிக்கையை அந்த சஹாபிக்கு கொடுத்து அவர்களுக்குள் இருந்த அந்த யாசக புத்தியை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிந்து அவர்களுக்குள் உழைப்பின் உயர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபிக்க செய்தார்கள். சகோதரர்களே, மேலும் சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத் خيرا من أن يأكل من عمل يده وإن نبي الله داود عليه الصلاة والسلام كان يأكل من عمل يده. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் தன் கையால உழைத்து உண்பதை விட சிறந்த உணவு எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட உணவாக இருந்தாலும் சரி, தன் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. சொல்லிட்டு ஒரு ரோல் மாடலா ஒரு ஆளை சொல்றாங்க பாருங்க. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், முன்னால் வாழ்ந்த நபிமார்களின் மகுடம் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிட்டார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியிலிருந்து ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, வியாபாரம் செய்யக்கூடிய அந்த தனவந்தர்கள் ஒரு சில பேணுதல்களை கையில் எடுத்துக்கொண்டால் போதுமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்வார்கள். ஒரு ஆலிமுக்கு கூட இந்த சிறப்பை சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஆலிம் என்னுடைய வாரிசு என்று சொல்லியிருக்கிறார்கள், நபிமார்களின் வாரிசு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியத்தை தந்தார்கள். எந்த பாக்கியம்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமை நாளிலே சொன்னார்கள், அத்தாஜிரு சுதூக் அல் அமீன் மஅன் நபியீன வஸ்திகீன ஷுஹதா, நேர்மையான உண்மையுள்ள நம்பிக்கை உள்ள வியாபாரியும் நபிமார்களும் சுஹதாக்களும், நபினா அவங்களும் கட்டுப்பட்டுருவாங்க, ரசூலுல்லாஹ்வும் கட்டுப்பட்டுருவாங்க, எங்களோடு நாளை மறுமையில சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஒரு வியாபாரி, பணம் பார்ப்பவர், கோடீஸ்வரர், ஆனால் அவருடைய வியாபாரம் சுத்தமாக இருக்கிறது, பொய் கிடையாது, புரட்டு கிடையாது,
பொய் கிடையாது, புரட்டு கிடையாது, ஏமாத்துதல் கிடையாது, வஞ்சனை கிடையாது, வசியமாக பேசி ஏமாற்றுவது கிடையாது. நேர்மை நம்பிக்கையோடு ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு. இந்த செல்வந்தரான வியாபாரியும் நபிமார்களோடு சுஹதாக்களோடு என்னோடு நாளை ஆகிரத்தில் இருப்பார், மறுமையில் இருப்பார் என்று சொன்னார்கள். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சகோதரர்களே? அல்லாஹ் உண்மையான வியாபாரிக்கு தந்திருக்கிறான். அவன் வியாபாரம் எப்பேற்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் சரி, என்ன தொழில் அவன் பண்ணாலும் சரி, செருப்பு வியாபாரம் பண்ணாலும் சரி, உணவகத்தை வைத்திருந்தாலும் சரி, ஜவுளி கடை வைத்திருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். அந்த உண்மைக்கு புறம்பா இருக்கும்போது மக்களே தூக்கி எறிஞ்சிருவாங்க அவங்க வியாபாரத்தை. இந்த உண்மைக்கு புறம்பா நடக்கிறவனுடைய வியாபாரத்தை பாருங்க, படுத்துடும். சில பேர் எவ்வளத்துக்கு என்ன லாபம் முயற்சி பண்ணுவாங்க, எவ்வளவு முடியாது, என்ன உண்மை இல்லை அவன்கிட்ட. என்ன வியாபாரம் பண்றோம் அது அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய திருப்தியை அடிப்படையாக வச்சுதானே அமையணும் அப்படின்ற அந்த எண்ணப்போக்கு இல்லாததனால அவங்களுடைய வியாபாரத்துல ரப்பினுடைய கருணை இல்லை சகோதரர்களே, ரப்பினுடைய உதவி கிடையாது சகோதரர்களே. அவன் தலைகீழ தண்ணி குடிச்சாலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத் கிடைக்காமலேயே போய்விடுகிறது சகோதரர்களே. வியாபாரம் செய்வதை முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, எத்தனையோ மக்கள் அதிகம் விரும்பி செய்திருக்கிறார்கள். ஒரு உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை எல்லோரும் உணர்ந்ததன் காரணமாக அந்த உழைப்பை தங்களுடைய வாழ்க்கையில மொத்தமாக செய்திருக்கிறார்கள் சகோதரர்களே. சொல்லப்படுகிறது, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் குறிப்பிட்ட அஜியாத் என்ற மலையில, மக்காவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மலையான அஜியாத் என்ற மலையில ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். ஈருலகத்தின் சர்தார், சத்தியத்தின் திருத்தூதர் ஆடுகளை மேய்த்து வியாபாரம் செய்திருக்கிறார்கள். அதே போல மதீனாவிலே ஜுர்ஃப் என்ற இடத்திலே விவசாயமும் ஷாம் தேசத்திற்கு வியாபாரம் பயணமும் செய்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு பெண்களுடைய ஆடைகளை வியாபாரம் செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பெண்களுடைய ஆடைகளை, புடவை இது போன்றவைகளை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோதுமை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். சையதுனா உமர் ரலியல்லாஹு கோதுமை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு பேரிச்சம்பர வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, பேரிச்சம்பழ வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த தொழில கொடிகட்டி பறந்தாங்க, கோடீஸ்வரராக இருந்தாங்க ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு. அவருக்கு பேரே உஸ்மான் கனி, பணக்கார உஸ்மான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உஸ்மானே கனி, பணக்கார உஸ்மான் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அத்தர் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அத்தர் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. சையதுனா பிலால் ரலியல்லாஹு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வேலையாளாக இருந்து, பணியாளராக இருந்து அதுல கிடைக்கக்கூடிய வஜீபனத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சையதுனா சல்மான் பார்சி ரலியல்லாஹு மாதம் 5000 திர்ஹங்கள் வேலை செய்து சம்பளம் பெறுவாங்க. அந்த 5000 திர்ஹங்களையுமே ஏழைகளுக்கு சதக்கா செய்வாங்க. சதக்கா செய்துட்டு ஒரு சில அற்ப சொற்ப தொகையை தன் கையால் உழைத்து அதிலே வஜீபனத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அத்தனை மக்களும் ஹலாலான வியாபாரத்தை செய்திருக்கின்றனர். அந்த ஹலாலான வியாபாரத்தை நாமும் செய்ய வேண்டும், திருப்தியோடு செய்ய வேண்டும், படைத்தவனுடைய அமலை போன்று செய்ய வேண்டும். தொழுக, இபாதத்து, நோன்பு, திக்ரு, ஃபிக்ரு இது மட்டும்தான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழி என்று நாம் தப்பான அர்த்தம் கொண்டிருக்கிறோம், தப்பான கண்ணோட்டத்தோடு இருக்கிறோம். இல்லை சகோதரர்களே, உண்மையும் சுத்தமும் நேர்மையும் நல்ல ஒரு இரக்கமும். ஒரு ஏழை பாலை வந்தான்னு சொன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட போட்டு கொடுத்துடணும். வியாபாரத்துல பரக்கத்தை உங்களுக்கு அல்லாஹ் தரணும்னு விரும்புறீங்களா? நான் சொன்ன மாதிரி யாசீனோடு நீங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். அதோடு கூடி ஏழை எளிய மக்கள் மீது ரஹம் செய்யணும், கருணை காட்டணும். அவர்களுடைய விஷயத்துல இவ்வளவுதான் அவ்வளவுதான், நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன். நேர்மையா இருந்துட்டு போ. யார்கிட்ட நேர்மையாரு? மத்தவங்க எல்லாத்திலையும் நேர்மையாரு. ஏழைகள்கிட்ட அவங்கள்ட்ட கொஞ்சம் என்ன செய், தாழ்ந்து கொஞ்சம் உயர்வை, அது என்னது விலை உயர்வை கொஞ்சம் கம்மி பண்ணி அவர்களுக்கு பெரிய லாபம் இல்லாம கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு மூமினுக்கு இருந்தது என்று சொன்னால் பெரும் ஜெயம் பெற்ற வியாபாரியாக, மிகச்சிறந்த உழைப்பில் புரட்சி காண்பவனாக மாறுகிறார்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய கரங்களில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. வியாபாரத்தின் விஷயத்தில் அவர்கள் செய்த குற்றங்குறைகளை மன்னிப்பானாக. அவர்களுடைய உள்ளத்தில் கருணை பொங்குகின்ற அளவுக்கு பொருளாதார மேம்பாட்டை அவர்களுக்கு நசீபாக்குவானாக.